அல்லாஹ் என்ன சொல்றான்? அகிலங்களின் அதிபதியாகிய அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உரியதாகிவிடும். அந்த வேர் அறுக்கப்படும் போது, அந்த ரெண்டாவது அந்த கடைசி பனிஷ்மெண்ட் கொடுக்கும் போது புகழ் என்ன யாருக்கு ஆயிருமா? அல்லாஹ்வுக்கு ஆயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியுதா இல்லையா? அடுத்தது இஸ்லாமிய எழுச்சின்னு அர்த்தம். இந்த யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த அழிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் இஸ்லாமிய எழுச்சி தான் இருக்கும். யாஜூஜ் மாஜூஜ் முற்றிலும் அழிக்கப்படுவாங்க. இதனுடைய அந்த கடைசி அழிவு தான் எது? ஈசா நபி அந்த இந்த இறுதி நூற்றாண்டு அந்த சம்பவத்தில் நிறைய இது சொல்லியிருப்போம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது. கடைசியாக ஈசா நபி வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு மலைக்கு கீழே, அவங்க மலைக்கு மேலே அவங்க முஸ்லீம்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்கள ஈமான் கொண்டவங்க முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் எல்லாருமே, ஈசா நபியை நம்பினவங்க எல்லாருமே மேலே போயிடுவாங்க. கீழே யாஜூஜ் மாஜூஜுடைய எல்லா கூட்டமும் முற்றுகை போட்டுட்டு நிற்கும். காசா முற்றுகை மாதிரி அன்னைக்கும் ஒரு முற்றுகை போட்டுட்டு இவங்க நிற்பாங்க. அந்த டைமில் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு ஒரு பூச்சியை அனுப்பி அவங்களுடைய கழுத்துகளிலிருந்து அந்த பூச்சி உருவாகி அவங்கள அல்லாஹ் என்ன பண்ணுவான்? ஒரு பெரிய ஒரு கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு வைரஸ் அனுப்பி அவங்கள டெமாலிஷ் பண்ணிடுவான். இதுதான் அல்லாஹ்வும் சொல்கிறான். இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ துனியா யார் கையில் வந்துடும்? ஈசா நபி கையில் வந்துடும். ஈசா நபி கையில் வந்துருச்சுன்னா புகழ் யாருக்குரியதாயிரும்? ஈசா நபிக்குரியதாயிருமா? அல்லாஹ்வுக்குரியதாயிரும். அப்போ அதுதான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். இப்போ டோட்டலாக ரசூல்கள் ஏன் அனுப்பப்பட்டாங்க? ரசூல்களை அனுப்புனா நிராகரித்தா என்ன நடக்கும்? ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? சின்ன வேதனைகளை கொடுத்து பிடிப்பான். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அவங்களுக்கு உபதேசம் சொல்லி அவங்கள ஃப்ரீ ஹேண்டாக விட்டுருவான். கடைசியாக ஒரே கிடுக்கு பிடி பிடிப்பான், வேரோட அறுத்துருவான்.